கூட்டணியில் இடம்பெற்றோம் என்ற காரணத்திற்காக மக்களுடைய பிரச்சனையை விட்டு மக்களிடத்திலிருந்து அந்நியப்பட்டு போக முடியாது. இப்போ மக்களோட இருக்க வேணும்னு சொன்னால் மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கையில் எடுத்து நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கோம், தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு இருக்கோம். பல பிரச்சனைகள் தீர்ந்து இருக்குது, ஒரு சில பிரச்சனைகள் தீராமல் இருக்குது. 30 ஆண்டுகள் இந்த களத்தில் நாங்கள் நின்றுருக்கோம்னா எவ்வளவு சகிப்புத்தன்மையும் எவ்வளவு பொறுமையும், அதே நேரத்தில் அந்த உத்திகள் காம்ப்ரமைஸ் ஆகாமல், கொள்கைகளை காம்ப்ரமைஸ் ஆகாமல் எங்களுடைய உத்திகளை எப்படி மாற்றி நகர்த்தி கொண்டு வந்திருக்க தலைவர் என்பது எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டோம்னு வச்சுக்கோங்க. உணர்ச்சி வசப்பட்டோம்னா ஆத்திரப்படுறதுனால என்ன ஆகும், அதனால் எந்த பயனும் கிடையாது. ஆத்திரப்பட்டால் உடனே அரசியல் களத்தில் சிதறி தான் போகும். விடுதலை சிறுத்தைகளுடைய உழைப்பு, தியாகம், தலைவருடைய அறிவுத்திறம், ஆற்றல், இதுக்கெல்லாம் ஒரு பெரிய அளவில் நேரம் அந்த வளர்ச்சியும் அதுக்கான அங்கீகாரமும் கிடைச்சிருக்கணும். அதனால் அது குறைவாகவே கிடைத்ததாக நாங்கள் கருதுகிறோம். இந்த கட்டுரைகள் எழுதுகிற போது நான் உடன் இருந்தேன். அப்போ அவரை கேட்டேன் இந்த அவதூறுகளை பற்றியான ஒரு கட்டுரை இருக்குது. அப்போ நான் கேட்டேன், நான் எந்த தப்பும் இல்லை, ஆனால் பணம் வாங்கிட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க, மற்றவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது மாதிரி இல்லையே, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, ஆனால் எனக்கு அது மைண்டில் இருந்துகிட்டே இருக்கு, அதை நான் எப்படி சரி செய்யறது அப்படின்னு தலைவர்கிட்ட கேட்டேன். அப்போ அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, திமுக கூட்டணியில் இருந்தால் திமுக சொன்னாங்கன்னா உடனே நாங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்குமா? அப்படி சொன்னாங்கன்னா பல விஷயங்கள் நாங்கள் செஞ்சுருக்கோம், செய்ய மாட்டோம். எங்களுக்கு எது சரியான தெரிகிறதோ, எது கொள்கை ரீதியாக உடன்படுகிறதோ, எது கட்சி நலனும் மக்கள் நலனும் கூட்டணி நலனும் எது சரி என்று புரிகிறதோ அதை தான் செய்வோம், அதை தான் பேசுவோம். ஃபுட் ஸ்பான்சர் பை தவசக்குட்டி பிரியாணி, பிரான்ச்சஸ் அட் அண்ணா நகர், அரும்பாக்கம், பள்ளிக்கரணை. தமிழக அரசியல் களம் ஒவ்வொரு நாளும் ரொம்ப பரபரப்பாகவே போயிட்டு இருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல தமிழக அரசியல் களமே திருமாவை நோக்கி தான் இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி பல தரப்புலையும் எழுந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் வந்தோடனே எல்லாருடைய பார்வையும் அவங்க மேலே திரும்பிச்சு. இன்னைக்குமே அந்த பார்வை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் திருமாவளவன் அவர்கள் எல்லா இடத்துலையுமே எல்லா கட்சிகளுக்கும் தேவைப்படுகிற ஒரு நபரா, எல்லாரும் கூட்டணிக்காக இழுக்கக்கூடிய ஒரு நபரா இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காரோ, இன்னைக்கு அவர் தான் ஒரு ஒன் மேன் ஆஃப் தமிழக அரசியல், அந்த மாதிரியான ஒரு தோற்றம் இன்னைக்கு இங்கே இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தா விடுதலை சிறுத்தைகளுடைய உழைப்பு, தியாகம், தலைவருடைய அறிவுத்திறம், ஆற்றல், இதுக்கெல்லாம் ஒரு பெரிய அளவில் நேரம் அந்த வளர்ச்சியும் அதுக்கான அங்கீகாரமும் கிடைச்சிருக்கணும். அதனால் அது குறைவாகவே கிடைத்ததாக நாங்கள் கருதுகிறோம். ஆனாலும் அண்மை காலமாக பார்க்குற போது கடந்த 2 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் மீடியா விடுதலை சிறுத்தைகளை நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு ஏன் வந்ததுன்னு சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் எடுத்து இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த உத்திகள் தான் அதுக்கு காரணம். அதுலேயும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் ஒரு கிரெடிபிலிட்டியான ஒரு கட்சி, ஒரு நம்பகத்தகுந்த ஒரு தலைவர், எழுச்சி தமிழர் என்பது தான் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அதே போல் அவர் பழகுவதற்கு இனிமையானவர், எதிர்கருத்து உள்ளவர்களோடு கூட பேசக்கூடிய ஒரு பக்குவத்தை பெற்றவர், எதிரிகளை கூட ஜனநாயகப்படுத்தணுன்ற எண்ணம் கொண்டவர். அதனால தான் அவர் இயல்பாகவே தலைவர்களாக இருந்தாலும் எதிரணியில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் அவரை சந்திப்பது அல்லது அவரோடு பேசுவது என்பது வரவேற்கிறாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழக அரசியல் வரலாற்றில் விடுதலை சிறுத்தைகள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறது, எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கப் போகிறது என்று அரசியல் களத்தில் பார்க்குறாங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். கொள்கை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி எங்களுக்கு இருக்குது. எங்கள் தலைவர் அதை உறுதியாக இருக்கிறதுனால அதில் அன்காம்ப்ரமைஸ், எந்த வகையிலும் எப்போதும் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. ஆகவே நாங்கள் கொள்கையில் உறுதியாக இருக்கிறதுனால நாங்கள் தொடர்ந்து அந்த கொள்கை உறுதியோடு நாங்கள் செல்லக்கூடிய வகையில் தான் எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும். ஆகவே இப்போது எல்லா கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் வரணும் அப்படின்னு நினைக்கிறது அது விடுதலை சிறுத்தைகள் வரணும் என்பதை காட்டிலும் திமுக தலைமையில் இருக்க அந்த கூட்டணியை பலவீனப்படுத்தணும் என்பதுதான் அதனுடைய மிக முக்கியமான நோக்கம். அதை சுற்றித்தான் இன்றைக்கு மீடியாக்கள் எல்லாம் கட்டி அமைக்குது.
இன்னும் இல்ல சொல்லப்போனால் களம் அப்படிதானே இருக்கீங்க. திமுக விசிகாவை விடக்கூடாது, தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதிமுக விசிக வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இன்பதுரை மேடையிலேயே சொல்றாரு, திருமா இன்னைக்கு நம்மளோட தான் இருக்காரு அப்படின்ட்டு. தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுமே மாநாட்டு மேடையில அதுதானே சொல்றாங்க. ஆட்சி அதிகாரத்துல பங்களிப்போம் அப்படின்ட்டு. அப்போ உங்களை நோக்கி அந்த பார்வையை வச்சுதான் தானே பார்க்கப்படுது. நாங்கள் எடுத்திருக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாக கடந்த 30 ஆண்டுகளில் அதை அவர்களெல்லாம் பேச வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாவது என்பது அது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். அது ம். இப்போ இன்பதுரை அவர் பேசினார். அந்த மேடையில் வழக்கறிஞர்கள் அந்த சட்டங்களை திரும்ப பெறணும், அந்த சட்டங்களை எதிர்த்து மத்திய அரசாங்கத்துடைய சட்டங்களை எதிர்த்து திரும்ப பெறணுன்றதுக்காக தான் அந்த கருத்தரங்கத்தில் தலைவரும் கலந்துட்டாங்க, அவரும் கலந்துட்டாங்க. அவர் வந்து எங்களோடு தான் இருப்பாருன்னு வழக்கறிஞர் சமூகத்தை சொல்கிற மாதிரியும் அது எடுத்துக்கிட்டாங்க. அதிமுகன்ற மாதிரியும் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு தலைவர் மிக சரியாக வந்து பதில் கொடுத்தார். நாங்கள் எப்போதும் மக்களோடு தான் இருப்போம், கட்சிகளோடு இருப்போம் என்பதை காட்டிலும் மக்களோடு தான் இருப்போம் என்பது தான் சரி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆகவே ஒவ்வொரு கட்சியினரும் வந்து விடுதலை சிறுத்தைகளை வந்து கூட்டணி வைக்கணும் அப்படி என்பதை காட்டிலும் திமுக அணியை பலவீனப்படுத்தும், அதுதான் வந்து மிக பிரைமரியான ஒரு டாஸ்க் அவங்களுக்கு. அதில் இதுக்கு எல்லா மீடியாக்களும் வந்து அதை நோக்கி நகரக்கூடிய வகையில் தான் இன்றைக்கி மீடியாக்கள் இருப்பதாக நான் கருதுகிறேன். நான் ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிற போதும் 7 நாள் தொடர்ச்சியாக வந்து உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்து சிப்காட் வரக்கூடாது என்பதற்காக ஒரு போராட்டத்தை 7 நாள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. 7 நாள் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்த பிறகு தலைவர் அவங்கெல்லாம் வந்து அதை முடித்து வைக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த கட்டுரைகள் எழுதுகிற போது நான் உடன் இருந்தேன். அப்போ அவரை கேட்டேன், இந்த அவதூறுகளை பற்றியான ஒரு கட்டுரை இருக்குது. அப்போ வந்து நான் கேட்டேன், நான் வந்து எந்த தப்பும் இல்லை, ஆனால் வந்து பணம் வாங்கிட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க, மற்றவங்க சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது மாதிரி இல்லையே, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஆனால் வந்து எனக்கு அது மைண்டில் இருந்துகிட்டே இருக்கு, அதை நான் எப்படி சரி செய்யறது அப்படின்னு தலைவர்கிட்ட கேட்டேன். அப்போ வந்து அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவதூறுகளுக்கு நீ பதில் சொல்லணும்னு நினைக்காத, ஃபஸ்ட்டு அவதூறுகளை வந்து நீ கடந்து போகணும். அவதூறுகளுக்கு நீ இல்லைன்னு சொல்லி நீ நிரூபிக்க வேண்டியதில்லை, ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று என்னென்னா, தொடர்ந்து உறுதியாக மக்களுக்காக உண்மையாக நில்லு, உண்மையாக போராடு. அதுதான் வந்து இந்த அவதூறுகளுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஆகுமே ஒழிய, நீ அவதூறு சொல்கிறவங்களுக்கெல்லாம் போய் நீ பதில் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சிங்க, அது வந்து நீ நிரூபிக்கணும்னு நினச்சானே அங்கேயே உன்னுடைய தோல்வி வந்து ஆரம்பமாகுது. அதை தான் அவன் எதிர்பார்க்குறான். அவன் எதிர்பார்க்கறதுக்கு நீ வழி தரக்கூடாது. நீ மக்கள் களத்தில் மக்களுக்காக நீ உன்னை முழுமையாக இன்னும் கூட அதிகமாக அர்ப்பணிப்பு நீ வேலை செஞ்சேன்னா அந்த அவதூறுகள் காணாமல் போயிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. யாருடைய அழுத்தத்தின் பேரிலேயோ இவர் வந்து திருமாவளவன் அவர்கள் அறிக்கைகளை விடுறாரு, பேச்சுக்கள் செய்தியாளர் சந்திப்புல பேசுறாரு. குறிப்பா திமுக தான் வந்து பின்னாடி இருந்து அந்த ஒரு உந்து சக்தியா இருந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை விடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றாங்க. எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் ஒரு அறிவார்ந்த தலைவர், மக்களை கவர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர், 2 குவாலிட்டியும் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக இன்றைக்கி இருக்கார். இன்டலெக்சுவல் லீடர் as well as மாஸ் லீடர். இன்றைக்கி தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு மாஸ் லீடராகவும் இன்டலெக்சுவல் லீடராகவும் அவர் தான் இருக்கிறார். அவர் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, அவர் கேட்டுப்பார். நீங்கள் எவ்வளோ சொன்னாலும், நீங்கள் 4 மணி நேரம் பேசுனீங்கன்னா கூட. தாவேகா மாநாட்டில் விஜய் ஒரு சில விஷயங்களை பேசுகிறாரு, அதன் பிறகு தொடர்ச்சியாக ஒரு அடுத்த நாளே ஒரு அறிக்கை ஒன்று வருது, பாசிசமா பாயாசமானு கேட்குறீங்க, அப்போ பாசிச எதிர்ப்பாளர்களை வந்து நீங்கள் சிறுமைப்படுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அது உடனே நாங்கள் ரியாக்ட் பண்ண வேண்டியது. இந்த பக்கம் தாவேகா அதுக்காக வந்து ரியாக்ட் பண்ண வேண்டியது. நீங்கள் அவசர அவசரமாக ஒரு அறிக்கை விடணும், யாருடைய அவசரமும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் உணர்ந்து தான் அதை எழுதுகிறோம், உணர்ந்து தான் அதை சொல்கிறாரு. அதாவது தாவேகா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக அவருக்கு வாழ்த்து சொல்கிறாரு, பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாரு, பேசுகிறார், அதெல்லாம் வேறு. ஆனால் உங்களுடைய கொள்கையை அறிவித்த பிறகு அதில் வந்து தவறுகள் இருந்தால் அதை சுட்டி காட்ட வேண்டியது எங்களுடைய ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் அதை ஏற்றுக்காமல் போகலாம், அது நாங்கள் சொல்கிறது தப்புன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் எங்களுக்கான கடமையும் பொறுப்பும் இருக்குது. பாசிசத்தை, இந்த நாட்டினுடைய பேர் அபாயம் என்பது பாசிசம் தான். அந்த பாசிசத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் நீங்கள் பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் திகழ்ந்துருக்குது. அதை எதிர்த்து போராடிட்டு இருக்கும்போது பாசிசமாக பாயாசமாக என்று சொல்லுகிற போது, அது கிண்டல் அடிக்கிற போது எவ்வளோ பெரிய அது ஒரு வலியை தருகிறது. அந்த வலியிலிருந்து தான் அவர் எழுதின அந்த உடனே அந்த அறிக்கையோ அல்லது அவர் பேசுனதோ வந்தது. ஏன்னா மற்ற விஷயம் பேசியிருந்தா கூட கடந்து போயிருக்கலாம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு பேசினாங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் பாசிசம் என்பது இந்த நாட்டை ஆபத்துக்குள்ளே மாற்றக்கூடியது. இந்த நாட்டையே வந்து இந்து ராஷ்டிரம்னு மாற்றணும்னு சொல்கிறான். அந்த அவ்வளோ பெரிய பேராபத்து இருக்குது. பாசிச சக்திகள் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அதை எதிர்த்து போராடுகிறவர்களை ஊக்கப்படுத்தணுமே வழிய, நீங்களும் நான் பாசிசத்தை வேறு இருப்பதற்கு வருகிறேன் அப்படின்னு விஜய் அவர்களை அறிவித்திருந்தால் நாங்கள் பாராட்டியிருப்போம். அதை பாராட்டி நாங்கள் அறிக்கை கொடுத்துருப்போம்.
ஆனால் பாசிசமாக பாயாசமானுங்கிற போது, நக்கல் அடிக்கிற போது, கிண்டல் அடிக்கிற போது அவர் அது வேணும்னு சொன்னாருன்னு நான் நினைக்கல. அந்த ஃப்ளோவில் இப்படி சினிமாவில் வந்து டயலாக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி சினிமாவில் இருக்கிற டயலாக்ஸ் மாதிரி தான் அவருடைய அன்னைக்கு இருந்த அந்த பேச்சு நான் பார்த்தேன். நான் நல்லா பேசியிருந்தார். ஆனால் வந்து சினிமா தனம் தான் அதில் அதிகமாக இருந்தது. அது மாதிரி ஒரு வேளை அது எழுதி கொடுத்தவங்க அது மாதிரி எழுதி கொடுத்தாங்களா, இல்லைன்னா அவர் பேசுனது அப்படி பேசினாரான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படி பேசியது தவறு, அது வந்து பேசக்கூடாது என்பது நாங்கள் சுட்டி காட்டுற விதமாக நாங்கள் சொன்னோம். அதை அவர் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் போகலாம், அது அவங்களுடைய விருப்பம். அழுத்தத்தின் அடிப்படையில் கிடையாது. எந்த அழுத்தமும் தலைவர் எழுச்சி தமிழரை வந்து எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியாது. அவர் திமுக கூட்டணியில் இருந்தால் திமுக வந்து சொன்னாங்கன்னா உடனே நாங்கள் அவங்க சொல்லத்தெல்லாம் ஏற்றுப்போமா? அப்படி சொன்னாங்கன்னா பல விஷயங்கள் நாங்கள் செஞ்சுருப்போம், செய்ய மாட்டோம். எங்களுக்கு எது சரியான தெரிகிறதோ, எது கொள்கை ரீதியாக உடன்படுகிறதோ, எது கட்சி நலனும் மக்கள் நலனும் கூட்டணி நலனும் எது சரி என்று புரிகிறதோ அதை தான் செய்வோம், அதை தான் பேசுவோம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாசிச சக்திகளை எதிர்த்து கூட்டணியாக நின்று களமாடுவோம், ஸ்ட்ராங்காக நம்மளுடைய உறுதியை காட்டணும் அப்படிங்கிறதா முழக்கமாக இருந்துச்சு. அதே மாதிரி நின்று களத்தை சந்தித்து வெற்றி பெற்றிருக்கீங்க. 40க்கும் 40 கிடைச்சிருக்கு. இப்போ 26 தேர்தலில் களமாடக்கூடிய இந்த களத்தில் எதிரி அப்படிங்கிற ஒருத்தரை சூஸ் பண்ணணும்ல. அப்போ அந்த இடத்துல யாரை எதிரின்னு சூஸ் பண்ணுறீங்க? கொள்கை பிடிப்பு அப்படின்னு வரும்போது திமுக ஆட்சியில் பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எந்த இடத்துல கொள்கை பிடிப்புன்னு சொல்கிறீங்க? திமுக வந்து ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திராவிட சித்தாந்தம், பெரியார் அந்த கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கட்சி தான் அது. இப்போது விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு கொள்கை அடிப்படையில் தான் நம்ம களமாடுறோம். இடதுசாரிகளும் அப்படி தான் வந்து ஒரு கொள்கை அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு பேர் இயக்கமாக இருக்குது. இப்போ இந்த இயக்கங்களெல்லாம் எதற்காகன்னு சொன்னால், இந்த நாட்டில் பாசிச சக்திகள் வேறு ஒன்றக்கூடாது, அல்லது பாசிச சக்திகள் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள அகற்றணும், இந்த தேசத்தை காப்பாற்றணும், இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் என்கிற மிக உன்னதமான நோக்கத்திற்காக தொடர்ந்து இணைந்து ஒரு கொள்கை கூட்டணியை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ இந்த கொள்கை கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியில் போக வேண்டிய என்ன அவசியம் இருக்குது? 2024 பாசிச சக்திகளை விரட்டி அடிப்போம் என்று நாங்கள் எடுத்த முயற்சி, ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும், ஜனநாயகத்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்று எடுத்த முயற்சி, அது இந்தியா கூட்டணியாக உருவாகி பிஜேபியை வந்து ஒரு அந்த பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மை பெறாத அளவிற்கு ஒரு பேக் ஃபுட்டில் தான் அவங்க நிற்கக்கூடிய அளவுக்கு வந்து இந்த முடிவுகள் வந்தது. அதற்கு வந்து இந்த பிரச்சாரங்கள் தான், இந்திய கூட்டணியுடைய பிரச்சாரம், இந்திய கூட்டணியில் எல்லாரும் இணைந்து அந்த பிஜேபி கூட்டணியை எதிர்த்ததனுடைய விளைவாக தான் அது வந்தது. 2026 பொறுத்தவரையிலும் நாங்கள் தொடர்ச்சியாக அந்த கொள்கை அளவில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் வந்து பிஜேபி கால் ஊன்றக்கூடாது. எல்லா மாநிலங்கள்லேயும் அது வந்து ஈஸியாக வந்து போகுது. ஒரிசாலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரிசாவில் வந்து அவங்க நவீன் பட்நாயக்கோட வந்து கூட்டணியே வைக்காமல் அவங்க வந்து மறைமுகமாகவே உறவு இருந்தது. அவங்களுக்கு மறைமுகமாக உறவு இருந்தாலும் அவங்க வந்து சிதைச்சிருவாங்க. நேரடியான உறவு இருந்தாலும் ஏடிஎம்கே போன்ற நேரடி கூட்டணி வச்சுருந்தாலும் அப்போ அவதையும் சிதைக்கக்கூடிய ஒரு இயக்கமாக தான் பிஜேபி இருக்குது. இப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த கூட்டணியை விட்டு வெளியில் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுகவினுடைய நிலை எப்போ வேணால் மாறலாம் அப்படின்ற சூழல் இருக்கும்போது திமுக தான் ஒரே ஆப்ஷன் நினைக்கிறீங்க. இன்னொரு ஆப்ஷனாக தாவேக்கா இருக்காங்க, ஆட்சியில் பங்கும் அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற உங்களுடைய முழக்கத்துக்கு இவங்க வந்து இசைவு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? நீண்ட காலமாக இருக்கே. தாவேக்கா அரசியலுக்கு வந்ததை வந்து வரவேற்கிறோம். ஆனால் அவங்க வந்து இப்போ தான் வந்திருக்கிறாங்க. அவங்க 100 மீட்டருக்கு 1000 மீட்டர் ஓட வேண்டிய இடத்துல இப்போ 0லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் 900 மீட்டர் ஓடி இருக்கிறோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் அந்த சொன்ன ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று அவர்கள் சொன்னதை வந்து நாங்கள் வரவேற்கிறோம். அதில் எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் வந்து அவர்களோட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போ நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டிய நிர்பந்தம் என்ன எங்களுக்கு இருக்குது? என்ன நெருக்கடி இருக்குது? எங்களுக்கு அப்படி ஒருவேளை நெருக்கடி வந்தால் எப்போ வரும்னு சொன்னால், பிஜேபி நாங்கள் ஏற்கனவே அறிவிச்சிருக்கோம், பிஜேபியோட கூட்டணி கிடையாது, பாமகவோட கூட்டணி கிடையாது, அல்லது பிஜேபி பாமக இருக்கிற அந்த அணிகள் இடம்பெறுகிற எந்த கூட்டணியிலும் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்றது தான் எங்களோட ஸ்டாண்டு. அதுதான் எங்களுக்கு நெருக்கடியை உருவாக்கும். இப்போ களத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகள் இருக்குது. கள்ளச்சாராய பிரச்சனை சொல்கிறீங்க, அல்லது சட்ட ஒழுங்கு பிரச்சனை சொல்கிறீங்க, அல்லது சாம்சங் பிரச்சனை சொல்கிறீங்க, வேங்கவேல் பிரச்சனை சொல்கிறீங்க. இதெல்லாம் இஷ்யூஸ், பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்காக இல்லை,
எங்களுக்கான நெருக்கடி எப்போ ஏற்படும்? நாங்கள் கொள்கை ரீதியில் இயங்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கோம். எங்களுடைய கோரிக்கைகள் தொடர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கோம். மக்களுடைய பிரச்சனைகளுக்காக முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம். அதை சரி செய்யறதுக்காக பல விஷயங்களை இல்ல செய்ய எனக்கு நான் இங்க கேட்குறேன். உங்களுக்கான ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம களம் ஆடுவோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல. அது என்ன பிரச்சனைன்னு நான் புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை பாமகவோ, பாஜகவோ, திமுக கூட்டணியில வந்தாங்கன்னா, நீங்க அப்ப விலகுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம எங்கள் தலைவர் வெளிப்படையாக அறிவிச்சிருக்காரு. ம். பாமக, பாஜக இடம்பெறுகிற கூட்டணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்பது ஆமா, உறுதியாக ஆமா, இருக்கிறோம். ஆமா. அதெல்லாம் ஆனால் பாமகவோ, பாஜகவோ, திமுக சேர்க்காது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஓகே. அப்ப உங்களுக்கான பிரச்சனை இங்க இல்ல. நீங்க சேஃபா இருக்கீங்க. ஆனா மக்கள் பிரச்சனை நிறைய நடந்துட்டு இருக்கு இந்த மக்கள் ஆட்சியில. பிரச்சனைக்காக தான் நாங்கள் தொடர்ந்து குரல் எழுப்பிட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் எதிர்கட்சிகளாக இருந்து செயல்பட வேண்டிய கட்சிகள் எல்லாம் அமைதி காக்கிற நேரத்தில் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் எங்களுடைய ரோல், அதாவது இந்த தேர்தலுக்கு பிறகு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை வந்து மக்களுக்கான வேலை, மக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுப்பது எங்களுடைய வேலை. இப்போ அந்த வேலையை நாங்கள் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறோம். தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய கூட்டணியில் இருந்து கொண்டே நாங்கள் போராட்டத்தை எடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் இருக்கிறோம். ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் வந்து அதுக்காக கூட்டணியில் இடம்பெற்றோம் என்ற காரணத்திற்காக மக்களுடைய பிரச்சனையை விட்டு மக்களிடத்திலிருந்து அந்நியப்பட்டு போக முடியாது. இப்போ மக்களோட இருக்க வேணும்னு சொன்னால் மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கையில் எடுக்கணும். நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கோம், தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு இருக்கோம். பல பிரச்சனைகள் தீர்ந்து இருக்குது, ஒரு சில பிரச்சனைகள் தீராமல் இருக்குது, ஒரு சில பிரச்சனைகள் இன்னும் தீராமல் இருக்குது. அதற்காக நாங்கள் தொடர்ச்சியாக அதை நிறைவேற்றணும், அதை வந்து முடிக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் அரசாங்கத்தை வலியுறுத்திட்டு தான் இருக்கோம். சங்கத்தமிழர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னாரு, எங்களுடைய கட்சியில எல்லாருக்குமே உரிமை இருக்கு. யாரு வேணா அவங்களுடைய கருத்தை வெளிப்படையா பகிரலாம். மற்ற கட்சிகள்ல இருக்க மாதிரி எங்க கட்சிகள் இல்லை அப்படின்றாங்க. அப்ப உங்களுடைய கருத்தை பதிவு செய்யும் போது அது விமர்சனமாகுது. அந்த விமர்சனத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அறிக்கை. அந்த விமர்சனத்துக்குன்னு கிடையாது. பொதுவாவே இல்லை, வைக்கப்படுற நீங்கள் எல்லா அந்த விமர்சனங்களும் விமர்சனத்துக்கான இது இது இல்ல அறிக்கை. பொதுவாவே இந்த சொல்றேன். தாய்ச்சொல் என்பது தொடர்ச்சியாக வந்து நம்ம மீது விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க. உதிரிகள் என்பவர்கள் யாருன்னா, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் வளர்ச்சியில் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த வளர்ச்சி வரக்கூடாது. ஏன்னா 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான இந்த கட்சி, அப்போ சமகாலத்தில் உருவான கட்சிகள் எல்லாம் இங்கே எதுவுமே இல்லை. இது தாக்கு பிடிச்சி இந்த களத்தில் நிற்கிறது. மற்ற கட்சிகள் இப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார், அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார், அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்தார், எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் எந்த தெருவில் வேணாலும் போயிட்டு அவர் வந்து கொடியாற்ற முடியும், எந்த தெருவில் வேணாலும் பெயர் பலகை திறக்க முடியும். ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது. ஒரு 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 ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது ஒரு பெரிய போராட்டம், ஒரு பெரிய போர். அப்படி இருக்கிற நிலையில் 30 ஆண்டுகள் இந்த களத்தில் நாங்கள் நின்றுருக்கோம்னா எவ்வளவு சகிப்புத்தன்மையும் எவ்வளவு பொறுமையும், அதே நேரத்தில் அந்த உத்திகள் காம்ப்ரமைஸ் ஆகாமல், கொள்கைகளை காம்ப்ரமைஸ் ஆகாமல் எங்களுடைய உத்திகளை எப்படி மாற்றி நகர்த்தி கொண்டு வந்திருக்கிற தலைவர் என்பது எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டோம்னு வச்சுங்க, உணர்ச்சி வசப்பட்டோம்னா ஆத்திரப்படுறதுனால வந்து என்ன ஆகும், அதனால் எந்த பயனும் கிடையாது. ஆத்திரப்பட்டால் உடனே வந்து அரசியல் களத்தில் சிதறி தான் போகும். ஆத்திரப்படாமல் நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து எதிர்கொள்ள நம்ம வந்து தயாராகணும். அப்படி எந்த மாதிரியான தடைகள் இருந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. அதை எதிர்த்து எப்படி வரணும் அப்படின்பதும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு தெரியும். ஆகவே விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை உதிரிகளாக இருப்பவர்கள் யார்? ஒரு 4 சுவருக்குள்ள வந்து சும்மா எழுதக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது எதை பற்றியும் அவங்களுக்கு வந்து நேர்மை திறம் இல்லாதவர்களாக இருப்பாங்க. அரசியல் அறிவுத்திறத்துக்கான நேர்மை இல்லாதவர்கள், இன்டலெக்சுவல் ஆனஸ்டி இருக்காது அவங்கக்கிட்ட. காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அல்லது தூண்டுதலின் காரணமாக பழி போடணும், அவதூறை கலப்பணும், அவப்பெயரை உருவாக்கணும். ஏன் விடுதலை சிறுத்தைகள் மேலே அப்படி வந்து அவதூறுகளை அள்ளி வீசணும் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் மட்டும் தான் சமரசம் இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நான் வந்து அதை வந்து ரொம்ப பெருமையாக சொல்ல எங்களால் முடியும். சமரசம் இல்லாமல் கொள்கையில் அந்த தெளிவோடு பயணிக்கக்கூடிய ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. அப்போ கொள்கையோடு பயணித்தா யாருக்கு பிடிக்காதுன்னா, இன்றைக்கி பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு தான் பிடிக்காது. பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு துணை போகக்கூடிய சக்திகள், பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸால் தூண்டப்படுகிற சக்திகள், அவர்கள் தான் வந்து இப்படிப்பட்ட உதிரிகளெல்லாம் கையில் எடுத்து அந்த உதிரிகள் மூலமாக வந்து அவதூறுகளை வந்து அள்ளி வீசுவாங்க. எங்கள் தலைவர் வந்து மீடியாவில் பேசினாருன்னா உடனே வந்து நீங்கள் போய் அந்த கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யார் வந்து படப்படான்னு போடுவாங்க. அதெல்லாம் யார் போடுறாங்கன்னா, உண்மையிலே வந்து அந்த கட்சியை சேர்ந்தவங்க போடுறதில்ல. அதுக்கான ஆட்களை வந்து தயார்படுத்தி அவங்க தான் வந்து இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. அதுதான் நாங்கள் வந்து கண்கூடா எங்களுக்கு தெரியுது. ஆகவே அப்படிப்பட்ட உதிரிகளுடைய கருத்துக்களுக்கு நாங்கள் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அல்லது எங்களுடைய நன்மதிப்புக்காக அவங்க எந்த கருத்தும் சொல்ல போகிறதில்ல. எங்களை வீழ்த்த வேண்டும் என்று கருத்து சொல்லக்கூடியவர்கள், எங்களுடைய வளர்ச்சி வேண்டாம் என்று கருத்து சொல்லக்கூடியவர்கள், எப்படியாவது விடுதலை சிறுத்தைகளை ஒழித்து விட்டால், விடுதலை சிறுத்தைகளை அழித்து விட்டால்
அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை வழியில் பயணிக்கக்கூடிய அந்த கருத்து இயலோடு பயணிக்கக்கூடிய எங்களுக்கு எந்த அச்சமும் கிடையாது. நாங்கள் எதையும் இழக்க போகிறதில்ல. மற்றவங்கள மாதிரி எங்களுக்கு எதுவும் இழக்கணும்னு அவசியம் இல்லை. எங்களுடைய நோக்கம் என்பது இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். அரசியல் அதிகாரத்தின் மூலமாக ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கணும் என்பதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கோம். நாளைக்கு போய் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும் அப்படின்ற எண்ணத்தோடு இந்த கட்சியில் யாரும் இல்லை. அப்படி தான் எங்களுக்கு தலைவர் வந்து எங்களை உருவாக்கியிருக்காரு. நாளைக்கே போயிட்டு கவுன்சிலர் ஆகிடணும், மறுநாளே எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், மந்திரி ஆகணும் இல்லை. அந்த மந்திரி ஆவதும் எம்பி ஆவதும் எம்எல்ஏ ஆவதும் எதுக்காகன்னு சொன்னால் சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக. மற்ற கட்சிகளுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் இருக்குதுன்னு சொன்னால் அம்பேத்கரியத்தை ஏற்றுக்கொண்டதுனால, சாதி ஒழிப்பு கருத்தியலை ஏற்றுக்கொண்டதுனால அந்த பொறுப்பும் கடமையும் இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் உணர்கிறது. ஃபுட் ஸ்பான்சர் பை தவசக்குட்டி பிரியாணி, பிரான்ச்சஸ் அட் அண்ணா நகர், அரும்பாக்கம், பள்ளிக்கரணை.